ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய சேனல் B2 குக்ஸில் சூப்பர் ஈஸி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஒன்று வேர்க்கடலை வச்சு ஒரு ரைஸ் ரெசிபி நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஒரு சின்ன பேனில் ஒரே ஒரு டீஸ்பூன் ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம காஞ்ச மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் பச்சை வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி நம்மளுக்கு செவந்து வாசனை வர அளவுக்கு நல்லா இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷு கருவேப்பிலை இதையும் சேர்த்தே நம்ம வறுத்து பொடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த கருவேப்பிலையோட சத்து நம்மளுக்கு சேரும் இந்த சாதம் சாப்பிடும்போது. இதெல்லாம் இப்போ நல்லா ஃப்ரை ஆகி வந்தாச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து கொஞ்சம் இது ஆறினதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடர் வேண்டாம். இந்த மாதிரி டெக்ஸ்சர் பாருங்கள், கரகரன்னு தான் இருக்குது. இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம சாத்தில் சேர்த்து சாப்பிடும்போது. இப்போது நம்ம ரைஸ்க்கு ரெடி பண்ணலாம். ஒரு சின்ன பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, திரும்ப ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது. ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இது சேர்த்து 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 வத்த மிளகா, திரும்ப கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துருக்கலாம். இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தில் இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த வேர்க்கடலை அந்த பொடியும் இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு இந்த ரைஸு இந்த பொடி நம்ம போட்டிருக்கிற காரத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப வாசனையாக நல்லா இருக்கும் இந்த சாதம் சாப்பிட. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இதை பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது டேஸ்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.